இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து சிறப்பு அமர்வு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சிபிஐ விசாரணைக்கும் கோரிக்கை வைக்க வாய்ப்பிருப்பதாகவும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை, கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பான விசாரணை நாளை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அமர்வில் பிற்பகல் 2:15 மணிக்கு வரவுள்ள நிலையில் தற்பொழுது நீதிபதியிடம் தாவேக தந்திருக்கக்கூடிய அந்த மனுவில் இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது. நீதியரசர் தண்டபாணி முன்னிலையில் தாவேகாவினர் இன்று காலை வேளையில் வந்திருந்தனர். அப்பொழுது அவர்கள் தரப்பிலிருந்து இந்த வழக்கறிஞர்கள் குழுவானது நீதியரசர் தண்டபாணியிடம் முறையீடு ஒன்றை வழங்கியிருந்தனர். இது தொடர்பான தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. கரூரில் நடைபெற்ற இந்த கூட்ட நெரிசல் சம்பவமானது ஒரு திட்டமிட்ட சதி என்ற ஒரு குற்றச்சாட்டை தாவேக தரப்பிலிருந்து முன்வைத்திருக்கின்றனர். இது எதேச்சையாக நடந்த ஒரு விபத்து கிடையாது, அந்த கூட்ட நெரிசலானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது மாதிரியான ஒரு கடினமான ஒரு குற்றச்சாட்டானது தாவேக தரப்பிலிருந்து நீதிபதியிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான மனுவானது விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் குழுவினர் வழக்கறிஞர் அறிவழகன் தலைமையில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் முன்னிலையில் இந்த முறையீடானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை நாளை பிற்பகல் 2:15 மணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த முறையீடு தொடர்பான இந்த விரிவான தகவல்கள் தான் தற்பொழுது வெளியாகியிருக்கின்றன. ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இந்த தாவேக பிரச்சார கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது எதேச்சையான விபத்து கிடையாது, திட்டமிட்ட சதி. ஒரு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த குற்றச்சாட்டு. இதற்கு பதில் எங்கிருந்து வரப்போகிறது, இதற்கான பதிலடி எந்த இடத்திலிருந்து வரப்போகிறது என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே வேளையில் நேற்று இரவு இந்த சம்பவம் நடந்ததிலிருந்தே இது தொடர்பான கருத்துக்களானது சமூக ஊடகங்களில் சிலர் பதிவு செய்து வந்த நிலையில் தற்பொழுது தாவேக கட்சி சார்பிலும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த ஒரு கோணத்திலே இந்த விவகாரமானது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இது விபத்து அல்ல, இந்த கூட்ட நெரிசல் எதேச்சையாக நடந்தது அல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கூட்ட நெரிசல், திட்டமிட்ட சதி என்பதை தாவேக தரப்பிலிருந்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சுரேஷ் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். சுரேஷ் வணக்கம். இப்போ நீதிபதி கிட்ட தாவேக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுவில் அந்த முறையீட்டில் திட்டமிட்ட சதின்ற ஒரு விஷயத்தை அந்த குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு வலு சேர்க்கும் விதமாக? வணக்கம். அதாவது தாவேகா தரப்புல இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக அவசரமாக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி தண்டபாணி முன்பு இன்றைக்கு முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதி தண்டபாணி மதுரை அமர்வினுடைய நாளை முதல் அவர் விடுமுறை கால நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்ந்து நீதிபதி ஜோதிராமனும் இந்த வழக்குகளை விசாரிக்க இருக்கிறார். இந்த நிலையில இந்த முறையீட்டை கேட்டுக்கொண்ட நீதிபதி இது சம்பந்தமாக நாளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் நாளை தாவேகா தரப்பில் தாக்கல் செய்யப்படக்கூடிய மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிகிறது. இதுவரை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தாமாக முன்வந்து நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கரூர்ல இந்த நடந்த சம்பவத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, திடீரென கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனால் இதுல ஏதேனும் சதி நடந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் பல்வேறு தரப்புல எழுப்பப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வழக்கை நாளைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றமே தாமாக முன் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டதுல நாளை இந்த மனுவானது விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது சம்பந்தமாக அதாவது ஒரு விடுமுறை நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவசரமாக இந்த முறையீடு செய்யப்படுகிறதுனா இதற்கான நெறிமுறைகள் என்னென்ன? நாளைக்கு இது விசாரணை அவங்க தரப்புல இருந்து தன்னால் எடுத்துக்கொள்ளப்படும் மாதிரியான ஆங்கிள் தான் போதா, இல்லை இது தாவேகாவோட இனிஷியேஷனாக தான் எடுத்துக்கப்படுமா? இது மனு நாளைக்கு எப்படி தாக்கல் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. அவர்கள் தாவேகா தரப்புல இன்னைக்கு வழக்கறிஞர்கள் அணியினர் முறையீடு செய்திருக்கிறார்கள். அவர்கள் மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்துல இந்த மனு யார்
தாக்கல் பண்றாங்க. தாவேகா தரப்புல யாரு இந்த அதனுடைய பொதுச் செயலாளரா, துணை பொதுச் செயலாளரா, இல்ல தலைவரா என்பதை வந்து அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய மனுவில் தான் அவர்கள் தெரிவிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு பதிவுத்துறையில வந்து அந்த மனு எண்ணிடப்பட்ட பிறகுதான் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அதனாலதான் நீதிபதியே வந்து இந்த வழக்கை வந்து பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். நாளைக்கு விடுமுறை கால நீதிமன்றம்ங்கிற காரணத்தினால பெரிய அளவுல வந்து மனு தாக்கல் வந்து இல்லை. ஏனென்றால் நாளை மறுநாள் தான் வந்து மனு தாக்கலுக்கான நாளாக இருக்கிறது. நாளை இவர்கள் வந்து பதிவுத்துறையில இந்த மனுவை தாக்கல் செய்யும் பட்சத்துல அதற்கு எண்ணிட்டு அதன் பிறகு பிற்பகல் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் அந்த நடைமுறை என்று சொல்லக்கூடிய நடைமுறை இதுதான். இந்த நடைமுறையை பின்பற்றி அதன் அடிப்படையில வந்து இந்த மனுவில் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன காரணங்களை வந்து அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த வழக்கினுடைய விசாரணை அமையும். அது மட்டுமல்லாமல் இதுல வந்து எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தரப்பு வாதத்தை வைத்து உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இது அவசர வழக்காக விசாரிக்கப்பட இருக்கிற காரணத்தினால அரசு தரப்புக்கு வந்து உரிய நோட்டீஸ் அனுப்பி அந்த மனுவை அனுப்பி அவர்களும் ஆஜராகும் பட்சத்துல இருதரப்பையும் கேட்ட பிறகுதான் இந்த வழக்குல வந்து உத்தரவு பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று தெரிகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தாவேக தேர்தல் பிரச்சார கூட்ட நெரிசல் விபத்தா, திட்டமிட்ட சதியா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது தாவேக தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டு இந்த முறையீடின் காரணமாக எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவளை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.